ബംഗ്ലാദേശിലെ ജനകീയ പ്രക്ഷോഭങ്ങളെ പോലെ അവിടെ ജനങ്ങൾ കൂടെ ഉണ്ടായിരുന്നില്ല. ഇവിടെ ഇന്ത്യ മഹാരാജ്യത്ത് നരേന്ദ്രമോദി സർക്കാരിന്റെ കൂടെ ജനങ്ങളൊപ്പം ഉണ്ട്. അതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു മോഹവുമായിട്ട് രാഹുൽ ഗാന്ധി ഇറങ്ങി തിരിച്ചാൽ രാഹുൽ ഗാന്ധിയുടെ നെഞ്ചത്ത് വരെ വെടിയുണ്ട വീഴും, ഒരു സംശയവും വേണ്ട. നിങ്ങൾ അതെങ്ങനെ മനസ്സിലാക്കേണ്ട. അങ്ങനെ MC കലാപം ഒരു ചുക്കും ഇന്ത്യ മഹാരാജ്യത്ത് സംഭവിക്കില്ല. வணக்கம். ராகுல் காந்தியின் நெஞ்சை குறிவைத்து சுட்டு கொன்று விடுவேன். இந்த மிரட்டலை அம்பானியின் டெலிவிஷன் சேனல்ல பிஜேபியின் ஸ்மோக் பர்சன் அமர்ந்து கொண்டு இந்த மிரட்டலை கொடுத்திருக்கிறார். அந்த டெலிவிஷன் சேனல்ல அமர்ந்து இருக்கக்கூடிய ஆங்கர்கள் அந்த நபரை தடுத்து நிறுத்தவில்லை. அந்த நபரை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஒட்டுமொத்த கேரளா பிஜேபி இதை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிஜேபி, அமித்ஷா, மோடி யாருமே பேசவில்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி அவரை நெஞ்சிலேயே குறிவைத்து சுட்டுக் கொள்ளுவேன் என்று கூறக்கூடிய இந்த நபர் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? இதை பற்றி KC வேணுகோபால் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். யாருக்கு? அமித்ஷா அவர்களுக்கு. உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல நான் போட்டு காட்டுறேன். நேரடியாக அமித்ஷாவிற்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவில் உங்களுடைய ஸ்போக் பர்சன் இந்த மிரட்டலை கொடுத்திருக்கிறார், எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே காணுமே. அப்போ ராகுல் காந்தியை சுட்டுக் கொள்ளக்கூடிய முயற்சியில் நீங்க இருக்கிறீர்களா? காரணம், பிஜேபியுடைய அந்த DNA வேல், RSS DNA வேல் ஊறியுள்ள ஒரு விஷயம்தான் சுட்டுக் கொள்ளுவது. மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றீர்கள் இல்லையா? இந்த நாட்டில் யாரை வேணாலும் கொள்ளலாம், எப்படி வேணாலும் கொன்று விடலாம். அதை நியாயப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை அமைத்திருக்கிறீர்கள். அது போன்ற கூட்டம் வழியாக மைண்ட் வாஷ் செய்யப்பட்ட நபர் தான் இந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த நபர். இந்த விவகாரத்தை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு எந்த அளவில் சோனம் வாங்சூ டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார், அவரை எதற்காக சிறையில் அடைத்திருக்கிறார்கள், எதற்காக ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சிறையில் அடைத்திருக்கிறார்கள், இதற்கான ஒரு மிக சிம்பிளான பதில். சோனம் வாங்சூ கடந்த 5 ஆண்டுகளாக தன்னுடைய மாநிலத்துடைய அதிகாரத்திற்காக, உரிமைக்காக போராடி வந்தார். இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்டார். இதே வேலையை தான் ராகுல் காந்தி பார்த்து வருகிறார். மொடானி, மோடி பிளஸ் அடானி, மொடானி, இந்த கூட்டணி வழியாக யாருக்கு லாபம் போய் சேர்கிறது? நிச்சயமாக அடானிக்கு. அப்போ இது போன்ற உண்மைகளை எடுத்துக்காட்டக்கூடிய நபர்கள் யாருமே இருக்கக்கூடாது. இல்ல சுட்டு கொன்று விடுங்கள், இல்ல சிறையில் அடைத்து விடுங்கள். ஒரு காந்தியன், சோனம் வாங்சூ வாஸ் a காந்தியன். 6th ஸ்கெட்யூல்ல லத்தாக்கை இணையுங்கள், அதை நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டீங்க? காரணம், லத்தாக்ல இருக்கக்கூடிய வளங்கள், லத்தாக்ல இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜிக்கான ஏராளமான வழிகள், இதை தாண்டி அங்க தொடப்படாத அன்ஐடென்டிஃபைடு அப்படியே வைரம் போன்ற இருக்கக்கூடிய ஏராளமான பொருட்கள், இதை யாருக்கு கொடுக்க முடியும்? 6th ஸ்கெட்யூல்ல கொடுத்துட்டீங்கன்னா யாருக்குமே கொடுக்க முடியாது. இதை ப்ரொடெக்ட் செய்வதற்காக தான் சோனம் வாங்சூ அங்க போராடி வருகிறார். யார் பிரச்சனை உருவாக்குறார்? யார் இந்த மொடானி கேங்கிற்கு எதிராக இருக்கிறார்கள்? அப்போ அவரையே சைட்லைன் செய்து விடுங்கள், தேச துரோக வழக்கு போடுங்க, பாகிஸ்தானுடன் கனெக்ஷன் இருப்பதாக கூறுங்கள். இப்ப சிறையில் அடைச்சிட்டு பின்னாடி எது வேணாலும் செய்யலாம். இன்டர்நெட்டை துண்டிச்சுட்டோம்னா அங்க கூடிய இளைஞர்களுடைய குரலை அடக்கி விடலாம், முடக்கி விடலாம். வேணுகோபால் எழுதிய இந்த கடிதத்தை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் எந்த கேள்விகளை சோனம் வாங்சூ கேட்டாரோ அதே போன்ற கேள்விகளை தான் ராகுல் காந்தி கேட்டார். மோடி பிளஸ் அடானி, மொடானி இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மொடானிக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் சுட்டு கொன்று விடுவீர்களா? சமீபத்தில் ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட் 1, பிரஸ் மீட் 2, ஆட்டம் பாம் 1, ஆட்டம் பாம் 2 நேரடியாக இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் மற்றும் பிஜேபியை இணைத்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த தவறுகளை சுட்டி காட்டினார். ஆதாரப்பூர்வமாக ஓட்டு திருடப்படுகிறது என்று கூறினார். பதில் கிடைத்ததா? கிடையாது.
ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரை ஒட்டுமொத்த இந்தியாவில் நடைப்பயணமாக சென்ற போது எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. பேக்ஃபயர் ஆகிறது. நரேந்திர மோடியுடைய சரண்டர் சிச்சுவேஷன், சைனாவிடம் போய் சரண்டர், அமெரிக்காவில் போய் சரண்டர், RSS மோகன் பாகவதரிடம் போய் சரண்டர். அப்போ நரேந்திர மோடி ஒரு மிக பெரிய சிக்கலில் இருக்கும் போது, இது நரேந்திர மோடியுடைய கடைசி இன்னிங் என்றும் கூறுகிறார்கள். அதாவது நரேந்திர மோடி இஸ் பேட்லிங் ஹிஸ் லாஸ்ட் பேட்டில். நரேந்திர மோடியை பற்றி அவருடைய கட்சி ஆட்களை கூறி வருகிறார்கள். இதற்கப்புறம் நரேந்திர மோடிக்கு வாய்ப்பு கிடையாது. அதிலிருந்து கோபமடைந்த நபர்கள், பதறி போயிருக்கக்கூடிய நபர்கள் ராகுல் காந்தியை தீட்டு கட்ட வேண்டும், சோனம் பாக்சு போன்ற நபர்களை தீட்டு கட்ட வேண்டும். இதைதான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்களா? பிஜேபியின் ஸ்போக் பர்சன் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி டிபேட்டில் கலந்து கொள்கிறார். நெட்வொர்க் 18 சேனல் வெளிப்படையாக ராகுல் காந்தியுடைய நெஞ்சை குறிவைத்து நான் சுட்டு கொன்று விடுவேன் என்று கூறிய அந்த காட்சியை நீங்களே கேட்டுவிடுங்கள். தொடக்கத்திலும் நான் போட்டு காட்டினேன், மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ബംഗ്ലാദേശിലെ ജനകീയ പ്രക്ഷോഭങ്ങളെ പോലെ അവിടെ ജനങ്ങൾ കൂടെ ഉണ്ടായിരുന്നില്ല. ഇവിടെ ഇന്ത്യ മഹാരാജ്യത്ത് നരേന്ദ്രമോദി സർക്കാരിന്റെ കൂടെ ജനങ്ങളൊപ്പം ഉണ്ട്. അതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു മോഹവുമായിട്ട് രാഹുൽ ഗാന്ധി ഇറങ്ങി തിരിച്ചാൽ രാഹുൽ ഗാന്ധിയുടെ നെഞ്ചത്ത് വരെ വെടിയുണ്ട വീഴും, ഒരു സംശയവും വേണ്ട. നിങ്ങൾ അതൊക്കെ മനസ്സിലാക്കേണ്ട. അങ്ങനെ MC കലാപം ഒരു ചുക്കും ഇന്ത്യ മഹാരാജ്യത്ത് സംഭവിക്കില്ല. செப்டம்பர் 28 பென்டு மகாதேவ் என்கிற இந்த நபர் பிஜேபியின் ஸ்போக் பர்சன். இதற்கு முன்பு அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் AVBPயுடைய லீடர் எந்த அளவில் ராகுல் காந்தியை சுட்டுக் கொன்று விடுவேன் என்று கூறினார். எதற்காக இந்த நபர் மீது எந்த விதமான ரியாக்ஷன் எதுவுமே வெளிவரவில்லை. இந்த வீடியோவை டாக் செய்வதற்கு முன்பே காங்கிரசின் தலைவரான KC வேணுகோபால் அவர்கள் அமித்ஷாவிற்கு நேரடியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதற்கான பதிலெல்லாம் வரவில்லை. எப்படி ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை பற்றி இந்த அளவில், அதுவும் ஓப்பன் த்ரெட், நெஞ்சை பார்த்து குறிவைத்து சுட்டு கொன்றுவிடும் என்று கூறக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை என்று நீங்க பாருங்கள். ராகுல் காந்திக்கு ஏற்கனவே டெத் த்ரெட் இருப்பதாக CRPF, அவருக்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள், படைகள், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உட்பட அனைத்து இடங்களிலுமே வரக்கூடிய இந்த விஷயம். ஓப்பன்ல இது போன்ற நபர் உட்கார்ந்துக்கிட்டு டெலிவிஷன் ஸ்கிரீன்ல உட்கார்ந்துட்டு நான் சுட்டு கொன்றுவிடுவேன் என்று கூறும்போது எந்த அளவில் இந்த த்ரெட் இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். நேற்று மதியம் 1:10 அளவில் ராகுல் காந்தியுடைய இந்த த்ரெட்டை பற்றி வேணுகோபால் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதினார். இந்த கடிதத்தை நீங்க பார்த்தீர்கள், நேரடியாக அமித்ஷாவை குறித்து எழுதியிருக்கிறது. அர்ஜென்ட் எக்ஸ்ப்ளரி ஆக்ஷன், எனக்கு உடனுக்குடன் இந்த நபரை பற்றின அர்த்தம், அந்த நபரை பற்றின ஆக்ஷன், அதை பற்றின தகவல் தேவை, பதில் தேவை. பிஜேபி லீடர் however are giving death threat to their political opponent on live TV. Surely Rahul Gandhi live television உட்கார்ந்துட்டு கொலை மிரட்டலை கொடுக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் நேரடியாக ராகுல் காந்தியை பார்த்து கொலை மிரட்டல்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் RSS பிஜேபியுடைய ஐடியாலஜியை பரப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதிலிருந்து 2:50 வேணுகோபால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவையும் ட்வீட் செய்கிறார். இதோ ஆதாரம், நான் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு இது. வேணுகோபால் அவர்கள் எழுதிய இந்த கடிதத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இது ஸ்லிப் ஆஃப் டங் கிடையாது, வாய் தவறி உளறிய வார்த்தைகள் கிடையாது. திட்டமிட்டு நிதானமாக ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கிறார், டெலிவிஷன் லைவ்ல பேசிக் கொண்டிருக்கிறார், ஆங்கர் எதுவுமே கூறவில்லை, அந்த வீடியோவை நீங்க டெலீட்டும் செய்யவில்லை, பிஜேபி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை. தேஷ் கே கத்தாரோ கோ கோலி மாரோ சாலோகோ என்று கூறிய அனுராக் தாக்கூர் இன்னைக்கு யூனியன் மினிஸ்டராக இருக்கிறார். இதே போன்று கபில் மிஸ்ரா என்கிற நபர் இந்த நாட்டு இஸ்லாமியர்களை நாங்கள் என்ன செய்வோம் என்று, முக்கியமாக டெல்லி ராயட்ஸோடைய முக்கிய குற்றவாளி, டெல்லியின் லா அண்ட் ஆர்டர் மினிஸ்டராம் அந்த நபர். இது போன்ற நபர்கள், இவர்கள் தேச துரோகி கிடையாது, இவர்களுடைய கனெக்ஷன் பாகிஸ்தானுடன் கிடையாது. ஆனால் சோனம் பாக்சு இந்த நாட்டு குழந்தைகளுக்காக தான் சம்பாதித்த அனைத்தையுமே சமர்ப்பித்த ஒரு நபர், காந்தியன், காந்தி வழியில் நடக்கக்கூடிய ஒரு நபர்.
தனக்காக ஒரு வீட்டை கூட கட்டவில்லை, ஒரு குச்சை கூட கட்டவில்லை. தான் சம்பாதித்தது அனைத்தையுமே லத்தாக்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. லத்தாக்கை பொறுத்தவரையில் அங்க வெறும் 5 மாதங்கள் தான் பள்ளிக்கூடம் இருக்கும். ஸோ ட்ராப் அவுட் மற்றும் ஃபெயில் அந்த நம்பர், அந்த டேட்டா ரொம்பவே அதிகமாக இருக்கிறது லத்தாக்கில். சோனம் வாங்சுவே தன்னுடைய 9ஆம் வயதில் தான் பள்ளிக்கூடத்துடைய முகத்தையே பார்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு மிகப்பெரிய இனோவேட்டராக உலக புகழ்பெற்ற நபராக மாறுகிறார். தான் பட்ட கஷ்டம் அங்களுடைய மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்ற அந்த அக்கறையில் அங்க பள்ளிக்கூடங்களை கட்டுவது, யூனிவர்சிட்டிஸ்களை கட்டுவது, அங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு எளிமையான முறையில் பாடத்தை கற்றுக் கொடுப்பது என்று ஏராளமான சாதனைகளை படைத்தார். இராணுவ வீரர்களுக்கு -30 -50 டிகிரி செல்சியஸில் அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார். இதற்கு முன்பு பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்கள், அதுல கெரசின் வைத்து அந்த கேபினெட்ஸ்களை நீங்க சூடு பண்ணுவீர்கள். சோலார் பவரை வைத்து, இந்த சோலார்ங்கிற வார்த்தையை மறக்காதீர்கள். மொடானி, அதாவது அடானி பிளஸ் மோடியுடைய அந்த திட்டமே அந்த சோலார் பவர், அங்க இருக்கக்கூடிய மற்ற வளங்களை திருடுவதுதான். அதே வைத்து சோனம் வாங்சு இந்த நாட்டு இராணுவ வீரர்களுக்காக டென்ட்களை அமைத்தார். தட் இஸ் an innovation. ஸ்தூபாக்களை அமைத்தார். தட் இஸ் an innovation. இப்போ அவருடைய கனெக்ஷன் பாகிஸ்தானுடன் இருக்கிறதா? இந்த நாட்டில் தேச துரோக செயலில் அவர் ஈடுபட்டாரா? அதனால் அவரை சிறையில் அடைத்திருக்கிறோம். இது காரணம் கிடையாது. அக்டோபர் மாதத்தில் ஒரு மீட்டிங் போடப்பட இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் மறுபடியும் அரசாங்கம் தன்னுடைய சதித்திட்டங்கள் வழியாக அங்களுடைய வளங்களை எப்படி சுரண்டி அடானி கையில் கொடுக்கலாம் என்கிற திட்டத்தை போடுவார்கள். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோனம் வாங்சுவை வெளியிடுவார்கள். 5 வருஷமோ 10 வருஷமோ யாருக்குமே தெரியாது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எக்ஸ்போஷர்ஸ்கள். இப்ப அந்த நபரை தீட்டு கட்டுவதற்காக இது போன்ற வெறியர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு ராகுல் காந்தி உயிருக்கு ஆபத்து வந்தால் எந்த விதமான பதிலும் கிடையாது. ஏன்னா இதுவரை அமித்ஷா ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. இந்த லெட்டரில் அவர் மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். KC வேணுகோபால் 1984ஆம் ஆண்டு அவருடைய கிராண்ட் மதர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். 1991ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி அவருடைய தகப்பனார் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அதாவது இவருடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கிறது. அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை. எங்க திரும்பி பார்த்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக தான் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து சரி பார்ப்பதற்காக அரசாங்கம் தானே முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய கட்சி நபர் நெஞ்சிலேயே குறிவைத்து சுட்டுக் கொன்று என்று கூறுகிறார். ஒரு வார்த்தை கூட நீங்க பேசவில்லை, ஒரு சிறிய ஆக்ஷன் கூட எடுக்கவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீங்க பாருங்க. இதே கடிதத்தில் the Central Reserve Police Force, which is CRPF, entrusted with the security of Sri Rahul Gandhi, has repeatedly written multiple letters regarding threat to his safety. CRPF ஏராளமான கடிதங்கள் வழியாக ராகுல் காந்திக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து வருகிறார்கள். ராகுல் காந்தியுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது. Shockingly, one such letter addressed to Congress President Sri Mallikarjun Kharge was leaked to the media. இதே போன்ற ஒரு கடிதத்தை, ஒரு ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு லெட்டர், அந்த கடிதத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் லீக் செய்ய வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உத்தேசம் என்ன? ராகுல் காந்தியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னா நாங்க பாருங்க, நாங்க ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி எங்கள்ட்ட லெட்டர் இருந்ததா இல்லையா? அப்போ அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ராகுல் காந்தி தான் இங்க பிரச்சனை. ஏன் இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை என்கிற அந்த கேள்வி மற்றும் அல்ல, எப்படி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருந்தால் கூட அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. அப்போ சாதாரணமான மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஐடியாலஜிக்கல் பேட்டில் இருந்து தொடங்கி CRPF உடைய Z+ செக்யூரிட்டி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக வேணுகோபால் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். நீங்க பாருங்க, 2 பேருமே ராகுல் காந்தி அண்ட் சோனம் வாங்சு தன்னுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் குஜராத் லாபி, மொடானி லாபிக்கு பிடிக்கவில்லை. அதனால் இவர்களை எப்படியாவது
தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு வெறியில் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபரை சிறையில் போட்டு விட்டோம். லத்தாக் பிரச்சனை முடிந்து விட்டது. லத்தாக் பிரச்சனை மட்டும்தான் முடிந்திருக்கிறதா? கிடையாது. அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கேயும் ஃபுல் ஸ்டேட் ஹோல்டருக்கான அந்த குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு அங்க வெடிச்சுச்சுன்னா ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் லத்தாக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜென்சி வெளியில வர தொடங்கினார்கள்னா, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள், வேலை வாய்ப்பிற்கான உறுதிகள், அதற்காக மக்கள் வெளிவந்தார்னா, ஜென்சியோட இன்னொரு பிரச்சனை பேப்பர் லீக். ஏற்கனவே பேப்பர் லீக்கை பற்றி உத்தராகண்டில் ஒரு போராட்டம் வெடித்தது, கர்நாடகாவில் ஒரு போராட்டம் வெடித்தது. அப்போ நாடு முழுவதும் பிஜேபி, மோடி, அமித்ஷா, அடானி, அம்பானி இவர்களுக்கு எதிராக கேள்விகள் எழும்பும் போது, குரல் எழும்பும் போது, அவர்களை அடக்குவதற்காக இன்டர்நெட்டை துண்டித்து விடுகிறீர்கள். அடக்குமுறைக்காக இது போன்ற வழக்குகளை போடுகிறீர்கள். அதாவது யார் இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்களோ, யார் இதை லீட் செய்கிறார்களோ, அவர்களை நீங்க சிறையில் அடைத்து அல்ல இது போன்ற மிரட்டல்களை கொடுத்து நீங்க இந்த நாட்டு ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். எங்களுடைய சேனலை கடந்த 13 நாட்களாக தொடர்ந்து முடக்கி வருகிறார்கள். எங்களுடைய சேனல் உங்களுடைய உதவியால் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறது. நான் தொடக்கத்தில் கூறியபடி 3000, 10,000 அதை தாண்டுவதில்லை எங்களோட வியூஸ். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு டெக்ஸ்ட் மெசேஜ் எங்களுடைய சேனலை ஒரு 15, 16, 20,000 வரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இதை இன்னும் ஆழமாக செய்யுங்கள். இது போன்ற உண்மைகளை எடுத்துக்காட்ட தைரியமில்லாத கோதி மீடியாவுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்காக நிற்கிறோம். மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு நாளும் நாங்களும் எங்களுடைய உயிர்களை பணைய வைத்து, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தை பணைய வைத்து இது போன்ற செய்திகளை திரட்டி உங்களுக்கு முன்பு கொண்டு வருகிறோம். இதை மற்ற நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள், லைக்ஸ் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஹாய், ஹலோ or whatever comes into your mind or regarding this video, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.